Hi friends, இன்னைக்கு நம்ம types of data sets பத்தி பார்க்க போறோம். Excelல 2 types of data sets தான் இருக்கு. Unstructured data sets. Range data sets தான் நம்ம unstructured data sets னு சொல்லுவோம். Table formatted data structure தான் structured data sets னு சொல்லுவோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது structured data sets. இது டேபிளாக ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்சைட் நான் கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு டேபிள் டிசைனிங் ஓப்பன் ஆகுது பாருங்கள். எந்த ஒரு டேட்டாவும் Ctrl L கொடுத்து நம்மளோட டேபிளில் ஹெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே செக் பாக்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா டேபிள் ஃபார்மேட்டடாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா செட். ஸ்ட்ரக்சர்டு டேட்டா செட்டில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. எனக்கு இந்த இடத்துல தான் என்னோடய டேட்டா செட் ஆரம்பித்து இந்த இடத்துல தான் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எக்ஸலுக்கு பாஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ டெலிட் பண்ணிடலாம். இந்த டேபிளில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக நம்ம நிறைய ஃபீச்சர் வந்து அன்லாக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டுன்ற ஒரு காலம் நான் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த டேட்டா செட்டில் பக்கத்துலேயே வச்சு டேட்டுன்னு கொடுத்து என்டர் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட் காலம் வந்து அந்த ரேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். எக்ஸல்ல இந்த எட்ஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ரிவர்ஸ் எல் சிம்பிள், இந்த சிம்பிள் தான் டேபிளோட எண்ட் ரேஞ்ச் வந்து குறிக்கும். ஸோ டேபிள் இந்த இடத்துல எண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு குறிக்கும். இந்த இடத்துல நான் போனஸ்ன்னு டைப் பண்ணுறேன். போனஸ்ன்னு டைப் பண்ணோடனே எனக்கு டேபிள் தன்னோட ரேஞ்சை ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணுது. ஸோ ப்ராஃபிட்லேருந்து 0.05% வந்து போனஸாக கம்பெனி டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா ஈக்குவல் டு அந்த ப்ராஃபிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு 0.05% கொடுத்து என்டர் பண்ணுறேன்னா ஒரு ரோவில் இருக்கிற செல்லில் நான் அந்த ஃபார்முலா ஃபில் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக மற்ற செல்லையும் அந்த ஃபார்முலா ஃபில் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் போயிட்டு 6ன்னு கன்வெர்ட் பண்ணால் கூட எனக்கு மற்ற எல்லா இடத்துலையும் அந்த கன்வர்ஷன் நடக்கும். ஸோ இந்த கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் டேட்டா செட்ஸில் கிடைக்காது. ஸோ டேபிள் ஃபார்மேட்டாக நம்ம ஃபில் பண்ணிட்ட பிறகு டேபிளில் இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். இங்கே இன்சைட் நான் கிளிக் பண்ணுறேன். டேபிளுக்குள்ளே டேபிள் டிசைன் போகிறேன். டேபிள் 1ன்னு இருக்குது. அதாவது இந்த பர்டிகுலர் டேட்டா வந்து டேபிள் 1ன்னு நான் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நான் அவுட் சைடு எப்படி ஆக்சஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுத்து அந்த டேபிளுக்குள்ளே அந்த ரெஃபரன்ஸ் போன உடனே பாருங்கள் எனக்கு என்ன ஷோ ஆகுது. ஸோ அட் சிம்பிள் எதுக்கு வருதுன்னா இந்த சேம் ரோவில் நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு அட் சிம்பிள் வரும். அதே மற்ற ரோவில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா அந்த அட் ரெஃபரன்ஸ் வராது. இங்கே பாருங்கள், அதே சேம் ரோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எது வேணால் நான் ஆக்சஸ் பண்ணாலும் எனக்கு அந்த அட் ரெஃபரன்ஸ் வரும். இப்போ நான் ரெஃபரன்ஸை நான் சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு ரேஞ்ச் ரெஃபரன்ஸாக கன்வெர்ட் ஆகும். இண்டிவிஜுவல் செல் அட்ரஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சுன்னா அது ரேஞ்ச் ரெஃபரன்ஸ். அட் சிம்பிளோட டேபிள் ரெஃபரன்ஸோட சேர்ந்து இருந்துச்சுன்னா அது டேபிள் ரெஃபரன்ஸ். நான் சேம் ரோவில் இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுனால எனக்கு அட் சிம்பிளோட அந்த டேபிள் ரெஃபரன்ஸ் வருது. இந்த இடத்துல நான் ப்ராஃபிட்டை வச்சு நான் ஆக்சஸ் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு ப்ராஃபிட் வெளியே வருது. ஆனால் எனக்கு ஃபார்முலா பாருங்கள், அதாவது டேபிள் 1 இந்த டேபிளோட நேம் அட் அந்த சேம் ரோ ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொடு அப்படின்றோம். டேபிளில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ரோ ப்ராஃபிட் மட்டும் வேணுன்றதுனால நான் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே இடத்துல பாருங்கள், எனக்கு அந்த காலம் ரெஃபரன்ஸ் வேணும்னா ஜஸ்ட்டு அந்த ரோ ரெஃபரன்ஸ் எடுத்துட்டேன்னா எனக்கு அந்த காலம் ரெஃபரன்ஸ் வந்துடும். ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எக்ஸலோட டேபிள் ரெஃபரன்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது எங்கே யூஸ் ஆகும்னா நீங்கள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் போய் நீங்கள் கரெக்டான ரெஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள், அதே மாதிரி ப்ராஃபிட்டை நான் இங்கே ரிமூவ் பண்ணுறேன். ப்ராஃபிட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு டேபிள் 1 மட்டும் வைக்கிறேன்னா எனக்கு ரெஃபரன்ஸ் பாருங்கள், டேபிள் ரெஃபரன்ஸ் வருது. என்டர் பண்ணால் எனக்கு டேபிளே ரெஃபர் ஆகும். இங்கே ஹெட்டிங் வராது, நம்ம ரெஃபர் பண்ணுறது டேபிள் மட்டும்தான். என்ன கூட நம்ம தனியாக ரெஃபர் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு டேபிள் 1 டேபிள் 1 கொடுத்தாச்சு. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இங்கே எண்டில் பாருங்கள் ஆல்னு இருக்குது பாருங்கள். ஆல் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். அந்த டேபிளோட மொத்த ரெஃபரன்ஸ் வரும். டேபிளில் நம்ம டோட்டலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு என்ன ஷோ ஆகுது, ப்ராஃபிட்டோட டோட்டல் ஷோ ஆகுது. இன்கேஸ் நம்ம சேல்ஸோட டோட்டலும் வேணுனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சேல்ஸோட டோட்டல்ஸும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ நம்ம இங்கே ஆல் கொடுத்ததுனால ஸோ இங்கே டோட்டலும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஹெட்டர் மட்டும்தான் வேணுனாலும் இந்த ஆல் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு ஹெட்டர்ஸ் மட்டும் கொடுத்து என்டர் பண்ணால் ஹெட்டர்ஸ் மட்டும் வரும். டேபிளில் நம்மளுக்கு டேட்டா மட்டும் வேணும்னா டேட்டா மட்டும் கொடுக்கணும். ஆஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு டோட்டல் மட்டும் கொடுத்தீங்கன்னா டோட்டல் தனியாக வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டேபிளாக உங்கள் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான டேட்டாவை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டேபிள் ரெஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். டேபிளில் இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தாலும் டேபிளில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. லார்ஜ் டேட்டா செட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எக்ஸல் பயங்கரமாக ஹேங் ஆகும். ஏன்னா இதில் இருக்கிற அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் தான் இதோட டிஸ்அட்வான்டேஜுமே.
எக்ஸலோட மேக்ஸிமம் மெமரிஸ் இந்த டேபிளில் ஆக்குபை பண்ணுறதுலே இந்த டேபிளோட அட்வான்டேஜஸ் உங்களுக்கு தரதுலேயே இருக்குமே தவிர மற்ற எந்த ஆப்ரேஷன் நீங்கள் எக்ஸலில் பண்ணாலும் ஒரு சின்ன லேக் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஒன்ஸ் நீங்கள் டேபிளாக டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இன்சைடில் இருக்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மெர்ஜ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரெண்டு செல்லையும் பிடிச்சி நான் நீங்கள் மெர்ஜ் கொடுக்குறேன்னா எனக்கு மெர்ஜ் ஆப்ஷனே வரல பாருங்கள். ஏன்னா ரேஞ்ச் டேட்டா செட்ஸில் தான் நம்மளுக்கு மெர்ஜ் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ டேபிள் டேட்டா செட்ஸில் வந்து மெர்ஜ் ஆப்ஷன் ஷோ ஆகாது. டேபிள் டிசைன் போயிட்டு ஸ்லைசர் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இண்டிவிஜுவல் ஹெட்டர்ஸை வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ரீஜியனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ எனக்கு இருக்கிற டேட்டா செட்ஸில் 4 ரீஜன் இருக்குது. இப்போ நான் டைனமிக்காக நான் இங்கேருந்து என்னோடய டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நார்த்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வேணும்னா நார்த் டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணிவிட்டா நார்த்தோட இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதோட டோட்டலும் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல சப் டோட்டல் கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம ஃபில்டர் பண்ண டேட்டாவுக்கு உண்டான டோட்டல் மட்டும்தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே பாருங்கள் சப் டோட்டலில் இருக்குது. ஸோ சம்முக்கும் சப் டோட்டலுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. சப் டோட்டல்ன்றது நம்ம கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் 109. ஸோ நம்ம ஃபில்டர் பண்ண இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே டோட்டலாக ஷோ ஆகும். ஃபார்முலாஸ் பற்றி படிக்கும்போது அட்வான்ஸ் லெக்சர்ஸில் நம்ம ஃபார்முலாஸை இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்லைசர் மட்டும் புரிஞ்சுங்க. நம்ம ஒரே ஒரு காலத்துக்கு மட்டும் ஸ்லைசர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இன்சைட் டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி டேபிள் டிசைன் ஸ்லைசர் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையான ஸ்லைசர் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்லைசரில் ஈஸ்ட்னு கிளிக் பண்ணிட்டேன். ஈஸ்ட்னு கிளிக் பண்ணோன்னே எனக்கு பாருங்கள் ஈஸ்ட்டில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு 25,000 24,000 தான். ஸோ ரிமைனிங் இருக்கிற ரீஜனில் எனக்கு ஷோ ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்லைசர் செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே ஹைட் ஐட்டம் வித் நோ டேட்டான்னு இருக்குல்ல, இது கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த ரீஜியனில் இருக்கிற நார்த் நான் கிளிக் பண்ணுறேன். நார்த் கிளிக் பண்ணி நார்த்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ சவுத் கிளிக் பண்ணால் சவுத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் இங்கே ஷோ ஆகும். சேம் லைக் தட் நம்ம இங்கே கிளியர் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு நார்த் மட்டும்தான் ஷோ ஆகணும். தேவையில்லாத மற்ற ரீஜியனோட இன்ஃபர்மேஷன் இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சின்னா சேம் லைக் தட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லைசர் செட்டிங்ஸ் போயிட்டு ஹைட் ஐட்டம்ஸ் வித் நோ டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த 2 ஸ்லைசரும் வந்து லிங்க் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பேக் எண்டில் எந்த இன்ஃபர்மேஷன்னா கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் இங்கே ஸோ அந்த ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் நான் 51,000 நீங்கள் கிளிக் பண்ணுறேன்னா அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் மட்டும் இங்கே ஷோ ஆகும். ஸோ நான் டெலீட் பண்ணிடுறேன் ஸ்லைசரை. டோட்டல் நான் ரிமூவ் பண்ணுறேன். நான் பைவோட் யூஸ் பண்ணுறேன். நான் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் டிபி கொடுக்குறேன். டிபி கொடுத்தோடனே எனக்கு ஷார்ட்கட்ஸ் அதுதான் பிவோட் டேபிளுக்கு. பிவோட் டேபிள் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற லிஸ்ட்டை கிளிக் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்து நான் நியூ ஷீட்டில் என்னோடய ஃபார்மேட் வரணும் அப்படின்றதுக்கு பதிலாக எக்ஸிஸ்டிங் ஷீட் கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். என்னோடய பிவோட் டேபிள் இதே இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீஜியன் பேஸ் பண்ணி எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு நான் இங்கே பார்க்குறேன். ஸோ எனக்கு ஈஸ்ட் ரீஜனில் இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, நார்த்து சவுத்து வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நான் ஈஸ்ட் ரீஜன்லேயே இன்னொரு லைன் ஐட்டம் ஆட் பண்ணுறேன். ஸோ சேமே கண்ட்ரோல் டி கொடுத்து ஒரு புது லைன் ஐட்டம் ஆட் பண்ணுறேன்னா இந்த இடத்துல போயிட்டு நான் ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணால் போதும். இங்கே ஈஸ்ட் ரீஜன் வந்து 25,10 இருக்குது. ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அமௌண்ட் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கிற அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் எக்ஸல் பிவோட் டேபிளில் போயிட்டு இந்த ரேஞ்சை நீங்கள் டிட்டர்மைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா டேபிள் ஃபார்மேட் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஞ்சை வந்து பிவோட் டேபிளில் அப்டேட் பண்ணிடும். இப்போ நம்ம அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை பார்க்கலாம். ஸோ இங்கே அப்டேட் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, டேபிள் ஃபார்மேட் இல்லாத டேட்டா. இங்கே நான் பிவோட் டேபிள் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் டைரெக்டாக நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எக்ஸிஸ்டிங் ஷீட் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே ரீஜியன் அதே மாதிரி நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பழைய டோட்டலான 25,10 இருக்குது. புதுசாக ஒரு லைன் ஆட் பண்ணுறேன்னா கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னா எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகலை. ஏன்னா டேபிள் மட்டும்தான் அதோட ரேஞ்ச் ஃபில்லிங் மெத்தடை வந்து பிவோட் டேபிளில் பாஸ் பண்ணும். ரெகுலர் ரேஞ்ச் டேட்டா வந்து அந்த ஃபீச்சர் இல்லை, ரைட்? ஸோ எனக்கு இப்போ ஃபுல்லாக இருக்கிற டேட்டா தேவை, அந்த இன்ஃபர்மேஷன் தேவைன்னா திருப்பி பிவோட் டேபிள் போயிட்டு சேஞ்ச் டேட்டா சோர்ஸ் போயிட்டு ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு என்ன ஷோ ஆகுதுன்னா அந்த அடிஷனல் நான் கொடுத்த லைன் ஐட்டம் வந்து ஆட் ஆகலை. ஸோ திருப்பி நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய டேட்டா செட்டை வந்து ரீசெலக்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா தான் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகுது. ஆனால் டேபிளில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிடும்.
என்னதான் டேபிளில் வந்து அவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் அது லார்ஜ் டேட்டா செட்ஸுக்கு யூஸ் ஆகாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்ச் டேட்டா செட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ரேஞ்ச் டேட்டா செட்ஸ்ன்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளைன் வெண்ணிலா ஃப்ளேவர் மாதிரி. பட் டேபிளில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் ரெஃபரன்ஸ் எல்லாம் இங்கே இல்லை, ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ப்ராஃபிட் மட்டும் வேணும்னா ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு நான் போய் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் H46லேருந்து H51 வரையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதன் மூலிமா தான் நான் வந்து ப்ராஃபிட் காலத்தை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டேபிளோட ஃபீச்சரை நம்ம ரேஞ்ச் டேட்டா செட்ஸ்லையும் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். எப்படின்னா இந்த அட்ரஸ் ரெஃபரன்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ராஃபிட்னு சேஞ்ச் பண்ணுறேன். ப்ராஃபிட்னு சேஞ்ச் பண்ண பிறகு இங்கே ப்ராஃபிட்னு ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? டேட்டா செட்ஸில் ஏதாவது இன்பிட்வீனில் ஒரு லைன் ஐட்டம் ஆட் பண்ணோன்னே எனக்கு 0 ஷோ ஆகும் பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல எந்த டீட்டெயிலும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி நம்ம டைனமிக் ரெஃபரன்ஸ் கொடுத்து ஆக்சஸ் பண்ணும்போது டேட்டாவை நம்மளுக்கு அந்த இடத்துல 0 ரெஃபர் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் 1 2 3 போட்டு என்டர் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாஸ் ஆகுது. இதுவே நான் இந்த எண்ட் ஆஃப் த டேட்டா செட்ஸில் 1 2 3 கொடுத்து என்டர் பண்ணுறேன்னா எனக்கு இங்கே ஆக்சஸ் ஆகாது. ஏன்னா நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற ரெஃபரன்ஸில் ப்ராஃபிட்னு கொடுத்துருக்கேன். இது வந்து அவுட் சைட் ஆஃப் த ரெஃபரன்ஸ், இது இன்சைட் ஆஃப் த ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸ் நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ப்ராஃபிட் டோட்டல் எடுக்கிறேன், சம்மிங் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இந்த ப்ராஃபிட் எனக்கு 14வது ஷீட்டில் இல்லை 17வது ஷீட்டில் நான் ஒர்க் பண்ணுறேன்னா நான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா நிறைய ஷீட்டை பாஸ் பண்ணிட்டு போய் நிறைய டேட்டா செட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நம்பர்ஸ் வரணும். ஸோ அதுக்கு பதில் நான் இங்கே இந்த செல்லை டைரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி சேல்ஸ் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிட்டேன்னா இங்கே மட்டும் இல்லை, நான் எந்த ஷீட்டில் இருந்தாலும் சரி ஈக்குவல் டு கொடுத்துட்டு சேல்ஸ் ப்ராஃபிட் கொடுத்து என்டர் பண்ணால் எனக்கு அந்த வேல்யூ வந்துடும். இன்கேஸ் நான் இந்த இடத்துல புதுசாக வேல்யூ சேஞ்ச் ஆகுது, ஸோ இங்கே சேஞ்ச் ஆகுதுனாலும் உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் இங்கே சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நம்ம டேபிளை வந்து ஆக்சஸ் பண்ணுறதும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா ரேஞ்ச் டேட்டா செட்டை ஆக்சஸ் பண்ணுறதுலையும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அந்த டேட்டா செட்டை உங்களோட நாலேஜை வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு அந்த ஃபீச்சரோட அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் உங்களுக்கு புரியும். சேம் லைக் த நம்ம அங்கே ஹெட்டர்ஸை வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இங்கே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஹெட்டர்ஸுன்னு கொடுத்து என்டர் பண்ணிட்ட பிறகு நம்ம அவுட் சைட் பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸுன்னு கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற ஃபார்முலா அண்ட் ரெஃபரன்ஸ் நாலேஜ் மூலமாக அந்த ஃபீச்சரை நம்ம இங்கே கொண்டு வர முடியும். ஆனால் ரேஞ்ச் டேட்டா செட்ஸில் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, எண்ட் யூசர் என்டர் பண்ண டேட்டாவை வந்து நம்மளால் கணிக்கவே முடியாது. எக்கச்சக்க தப்பு இருக்கும், எக்கச்சக்கமாக நடுவில் செல்ஸ் எல்லாம் மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. டேட்டா அனலிஸ்ட் இருக்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே அந்த டேட்டாவை க்ளீன் பண்ணுறது தான் இருக்கும். மேக்ஸிமம் டைம் அதில் க்ளீன் பண்ணுறதுலேயே ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ நம்ம அந்த க்ளீனிங் ப்ராசஸை எப்படி நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலான்னா, இந்த பர்டிகுலர் காலத்தில் எனக்கு நியூமரிக் வேல்யூ மட்டும்தான் வேணும்னா ஜஸ்ட் இந்த காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக டேட்டா ஃபார்மேட்டில் போயிட்டு செட்டிங்ஸில் எனி வேல்யூக்கு போயிட்டு நான் ஹோல் நம்பர் மட்டும் கொடுத்து மினிமம் வேல்யூ கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம எண்ட் யூஸரை வேறு ஏதாவது வேல்யூ கிளிக் பண்ணி என்டர் பண்ணாலும் அவங்களுக்கு எரர் ஆகும். ஏன்னா பர்டிகுலர் செல்லில் நம்பர்ஸ் மட்டும் தான் என்டர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டேட்டா வேலிடேஷனில் இருக்கிற ஒவ்வொரு லிஸ்ட் ஆஃப் ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணி எந்த வேல்யூ தான் நம்மளுக்கு அந்த காலத்தில் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெம்ப்ளேட் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டில் எண்ட் யூஸரோட டேட்டாவை அப்டேட் பண்ண சொன்னீங்கன்னா உங்களுக்கு க்ளீனிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஸோ ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு வேணும், ஒரு எண்ட் யூசர்கிட்டேருந்து ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டேட் இருக்கணும்னா அந்த இடத்துல டேட்டோட ஃபார்மேட்டிங் மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் பாஸ் பண்ணுறது மூலமா உங்களுக்கு தப்பு நடக்கிறது கம்மியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். யூஸரும் டேட்டாவை ஒவ்வொரு மாதிரியான ஹேங்கிளில் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேக்ஸிமம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு டெம்ப்ளேட்டாக ஷேர் பண்ணோம்னா அட்லீஸ்ட் கிடைக்கிற டேட்டா ஒரு 50% க்ளீனாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் டேட்டா ஃபார்மேட்னா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸ்ட்ரக்சர்டு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாக்குள்ளே என்னென்ன ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. டேபிள் டேட்டா செட்ஸு ரேஞ்ச் டேட்டா செட்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. டேபிளில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, ரேஞ்சில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லெஸ் தென் 1000 ரோஸில் இருக்கிற ஒரு டேட்டா செட்ஸுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா தைரியமாக நீங்கள் டேபிளாக கன்வெர்ட் பண்ணிங்க. ஏன்னா டேபிளில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து டேட்டா செட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவ்வளோ சுலபமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.